Hi all, welcome to Ecom Tactics in Tamil. இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா ஆஃப்லைன் பிசினஸ் vs ஆன்லைன் பிசினஸ். சரிங்களா? சோ இந்த ரெண்டு செக்மெண்ட் ஆஃப் பிசினஸ்ல எந்த பிசினஸ்க்கு ஜாஸ்தி ஆடியன்ஸ் வருவாங்க, எந்த பிசினஸ்க்கு நம்மளோட பிராண்ட் டெவலப் பண்ணிக்கலாம், எந்த பிசினஸ்க்கு நம்மளோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சோ அந்த சேல்ல இருந்து நம்மளோட ப்ராஃபிட் எந்த பிசினஸ்ல இருந்து ஜாஸ்தி ஆகும், இந்த டாபிக் எல்லாமே நான் இந்த வீடியோல கவர் பண்றேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும்னா இப்போ உங்ககிட்ட ஒரு 1 to 5 lakhs வரைக்கும் தான் பட்ஜெட் இருக்கு. சோ அந்த பட்ஜெட்ல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வீடியோ எண்ட்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? சோ அதுல பர்சன் 1 பேர் பாத்தீங்கன்னா குரு, பர்சன் 2 பேர் பாத்தீங்கன்னா விஷ்ணு. சரிங்களா? சோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சரிங்களா? சோ இப்போ இதுல குரு என்ன பண்றாருன்னா அவரு ஆஃப்லைன் பிசினஸ்க்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சரியா? சோ இப்போ விஷ்ணு என்ன பண்றாருன்னா ஒரு ஆன்லைன் பிசினஸ்க்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரெண்டு பேர்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. சரிங்களா? அத அவங்க எப்படி விக்கிறாங்கன்னு சொல்லி அத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், கஸ்டமர் ரீச். சரிங்களா? சோ இந்த கஸ்டமர் ரீச் இந்த வேர்டிங் சொல்ற போதே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. சோ இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, அத வந்து எத்தனை கஸ்டமர் வந்து பாக்குறாங்க, ஐ மீன் வந்து ஏன்னா அந்த பாக்கும்போது தான் இப்போ உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ குரு என்ன பண்றாருன்னா ஒரு வீட்டு பக்கத்துலயே ஒரு ஸ்டோரை வந்து அவர் ரெண்ட் எடுக்கிறார். சரிங்களா? ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க போய் வச்சு அவர் சேல் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ விஷ்ணு வரலாம். இப்போ விஷ்ணு என்ன பண்றாருன்னா அவரு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அவர் வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவர் வீட்டுல வச்சு சேல் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதுல இப்போ குரு அவரோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பாப்பாங்க நீங்க கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அவரோட கடை ஒரு மெயின் ரோட்லயே இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 10,000 people கண்டிப்பா அந்த மெயின் ரோட்ல போகலாம். அந்த 10,000 peopleல ஒரு 1000 பேர் அந்த கடை இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த 1000 பேத்துல ஒரு 100 பேர் வந்து அவரோட கடைக்கு போயிருப்பாங்க. ஓகேவா? அந்த 100 பேத்துல ஒரு 80 பேர் வந்து அவர் குருட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இதே சினாரியோ விஷ்ணு என்ன பண்றாரு பாருங்க தெளிவா. ஒரு வெப்சைட்ல அவரோட ப்ராடக்ட் வந்து போடுறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அமேசான்ல பாத்தீங்கன்னா அவரோட ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்றாரு. சரிங்களா? சோ அப்படி லிஸ்டிங் பண்றப்ப அவரோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பாப்பாங்க. இப்ப இருக்க ட்ரெண்ட்ல ஈச் அண்ட் எல்லா ஏரியாலயுமே வந்து ஆக்சுவலா இன்டர்நெட் இருக்கு. சரிங்களா? எல்லார்கிட்டயும் வந்து மொபைல் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 80% பீப்புள் கிட்ட இந்தியால இருக்க பீப்புள்கிட்ட வந்து மொபைல் இருக்கு. அந்த 80% பீப்புள்ல கண்டிப்பா ஒரு 50% மெம்பர்ஸ் வந்து எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் தான் மோஸ்ட்லி பண்றாங்க இப்ப இருக்க ட்ரெண்ட்ல. சரிங்களா? சோ அப்படி விஷ்ணு வந்து அவரோட ப்ராடக்ட் அமேசான் லிஸ்ட் பண்ணும்போது அப்ப அந்த 50% பீப்புள்ஸ் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அதோட நம்பர்ஸே வந்து பெரிய நம்பர்ஸ். அட்லீஸ்ட் மோர் தென் 1 lakh பர்சன் வந்து அவரோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா வியூ பண்றாங்க. வியூ பண்ற மூலமா இப்போ வந்து டிராபிக் மீன்ஸ் சொன்னோம்ல இப்போ வந்து எந்த ப்ராடக்ட்டை எந்த கஸ்டமர் பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப கம்பேர் பண்ணும்போது ஆஃப்லைனை விட ஆன்லைனுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் விசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த சினாரியோல ஆஃப்லைன் விட ஆன்லைனுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம், காஸ்ட் ஆஃப் செட்டப். சரிங்களா? இப்போ குரு சொன்ன இல்லையா ஆஃப்லைன் செல்லர்ஸ், அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ரெண்டுக்கு ஒரு ஸ்டோர் எடுத்திருக்காருன்னு சொன்ன இல்லையா. சோ அந்த ஸ்டோரை வந்து இப்போ சும்மாவே அந்த ஸ்டோர்ல வந்து ப்ராடக்ட் வச்சா கஸ்டமர் வருவாங்களா சொல்லுங்க? கண்டிப்பா வர மாட்டாங்க. அந்த கஸ்டமர் வரதுக்கான ஒரு எல்லா முயற்சியும் அவர் எடுத்தாகணும். ஐ மீன் வந்து உள்ள இன்டீரியர் செட்டப் ஆகட்டும், இப்போ கஸ்டமர் வந்து உட்காரத்துக்கு ஆகட்டும், உட்காரத்துக்கு போறதுக்கு சேர் டேபிள்ஸ், கண்டிப்பா ஒரு அவரு உட்காரத்துக்கு ஒரு கேபின் வேணும். எம்ப்ளாயிஸ் வந்தாங்கன்னா அவங்கள சாப்பிடறதுக்கு ஒரு டைனிங் வேணும். சோ இது எல்லாமே பேஸ் பண்ணி அவர் வந்து இன்டீரியர் ஃபுல்லா வந்து காஸ்ட் ஸ்பெண்ட் பண்றாரு. சரிங்களா? சோ இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் செட்டப்னு சொல்றாரு. இங்க விஷ்ணு என்ன பண்றாருன்னா ஒரு வீட்ல இருந்துட்டே வெறும் ஸ்டோரேஜ்க்கு மட்டும் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து வெளிய இருந்து சோர்ஸ் பண்றாருன்னு வெச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட்டை வைக்கிறதுக்கோ இல்ல வந்து அந்த ப்ராடக்ட் பண்றதுக்கோ அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வந்து செட்டப் பண்ணி வைக்கிறாரு. ஓகேவா? சோ இது வந்து காஸ்ட் ஆஃப் செட்டப். சரிங்களா? சோ இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் செட்டப்ல பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி விஷ்ணுவை கம்பேர் பண்றப்ப குருவுக்கு வந்து உங்களுக்கு அவரோட காஸ்ட் ஆஃப் செட்டப் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. இப்போ ஒரு 50,000 வந்து விஷ்ணு இங்க செட்டப் பண்றாருன்னா குரு வந்து ஒரு மோர் தென் ஒரு 1.5 lakh கிட்ட வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்டீரியர் எல்லாமே அவர் வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. சரிங்களா? இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் செட்டப். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், அவைலபிலிட்டி. ஓகே, சோ இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப குரு வந்து இப்ப காலையில வராரு. ஐ மீன் வந்து ஆஃப்லைன் செல்லர். சரிங்களா? ஒரு ஸ்டோர் வச்சிருக்காரு இல்லையா, அவர் சொல்றேன். அவர் வந்து ஒரு காலையில வராரு, ஒரு 8 o'clock வந்துட்டு நைட் ஒரு 8 o'clock வந்து அவர் கிளம்புறாரு. சரிங்களா? சோ அவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 12 hours. சோ இந்த 12 hours உள்ள மட்டும் தான் கஸ்டமர் வந்து அவரோட ஸ்டோருக்கு வருவாங்க, ப்ராடக்ட்டை வாங்குவாங்க, அவருக்கு வந்து அந்த ப்ராடக்ட்கான அமௌண்ட் கொடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ விஷ்ணு தெளிவா அவர் என்ன பண்றாருன்னா அவரு வெப்சைட்ல அவரோட ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால அவரோட ப்ராடக்ட்டை வந்து அவர் வந்து தூங்குற போது கூட அவருக்கு வந்து அந்த ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. சரிங்களா? பிகாஸ் அது இப்ப போன் எல்லார்கிட்டயும் இருக்கிறதுனால அவங்க நைட்டு கூட அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்து நைட் ஒரு 1 மணி 2 மணி 3 மணி, ஏன்னா அந்த டைமிங்ஸே கிடையாது. 24/7 கஸ்டமர் வந்து உங்க ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்றதுக்கான சிச்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் 24/7 ஒரு ப்ராடக்ட் அவைலபிளா இருக்குன்னா கண்டிப்பா வந்து கஸ்டமர் வந்து எந்த டைம்ல வந்து ஆர்டர் போடலாம். ஓகேவா? சோ அதனால உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி குருவை கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு விஷ்ணுவுக்கு சேல் கொஞ்சம் ஜாஸ்தியா வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இங்க இ காமர்ஸ்ல இருக்கு.
ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம், ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங். சரிங்களா? இப்போ ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன? இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரீங்க. சோ அந்த ப்ராடக்ட் அவங்க எல்லாருக்கும் இருக்குன்னு எப்படி தெரியும்? இப்போ நீங்க ஒரு ப்ரோமோட் பண்ணுவோம் அந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பா. சரிங்களா? சோ அதை வந்து எப்படி இப்ப குரு வந்து எப்படி ப்ரோமோட் பண்றாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ குரு வந்து இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், ஒரு கொலாபரேஷன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ட்ரெண்டிங் ரீல்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாம் அங்க போய் சாப்பிடுங்க, இங்க நல்லா இருக்கும், அங்க நல்லா இருக்கும், நிறைய வந்து கொலாபரேஷன் பண்றாங்க. சோ அது பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். சரிங்களா? இப்போ குரு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு என்னோட ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணுங்க, என்னோட ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணி உங்களோட பேஜ்ல போடுங்க சொல்றாரு. பிகாஸ் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு பிராண்ட் ரீச் ஆகணும். அது அந்த ப்ராடக்ட் வந்து அங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சாதான் கஸ்டமர் வந்து குரு கிட்ட இருந்து வாங்குவாங்க. சரிங்களா? அது வந்து அவர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதே இப்ப விஷ்ணு அவர் தெளிவா என்ன பண்றாரு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு விஷ்ணு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசான்ல சேல் பண்றாரு. சரிங்களா? இப்ப அப்படி சேல் பண்ணும்போது அமேசான் சைடுல இருந்து என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டை இன்னும் ஜாஸ்தி கஸ்டமர் வந்து பாக்குறதுக்கான டூல்ஸ் வந்து அமேசான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அந்த டூல்ஸ் வச்சு நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை இப்ப பார்க்காத கஸ்டமர் கூட நீங்க கொண்டு போய் நீங்க சேர்க்கலாம். ஓகேவா? சோ அந்த எப்படின்னா இப்போ வந்து அமேசான் கேம்பெயின் ரன் பண்ணலாம். ஓகேவா? கேம்பெயின் மீன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா அப்ப வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வச்சு அவர் கூப்பிட்டு பண்றாரு சொன்னா பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து கேம்பெயின் ரன் பண்றேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ மீன் வந்து கேம்பெயின் மேனேஜர்னு சொல்லுவோம். சோ அந்த கேம்பெயின் மேனேஜர் வந்து எதுக்கு என்ன ஹெல்ப் பண்றாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசானோட பையர் பேஜ்ல கஸ்டமர் வந்து இப்போ ஆப்பிள்னு சொல்லி டைப் பண்றாரு. சரிங்களா? அந்த கீவேர்ட் போட்ட உடனே உங்களோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்டா வருது இல்லையா? சோ இந்த ஃபர்ஸ்டா வரதுக்காக தான் வந்து கேம்பெயின் மேனேஜர் வந்து அமேசான் நமக்கு டூலா கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அந்த டூல் யூஸ் பண்ணோம்னா இப்போ நீங்க வந்து அமேசான் கஸ்டமர் ஐ மீன் அமேசான் ஆப் வச்சிருக்க யூசர் எல்லாத்துக்குமே உங்களோட ப்ராடக்ட்டை போய் நீங்க வந்து ரீச் பண்ணலாம். இப்போ அமேசான் சைடுல இருந்து அந்த டூல் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆஃப் கோர்ஸ் அதுவும் வந்து ஒரு பே டூல் தான். பட் அது எப்படின்னா, ப்ராடக்ட் சேல் ஆக அதுக்கப்புறமா அமேசான் வந்து உங்ககிட்ட இருந்து அந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? சோ நீங்க ஃபர்ஸ்டே வந்து அந்த பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மென்ட் பண்ண அவசியம் இல்ல. அமேசான் அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பண்றப்ப நீங்க வந்து இங்க 1.5 lakhs 2 lakhs நீங்க பர் வீடியோக்கு பர் ப்ராடக்ட்க்கு நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்றதை விட இங்க வந்து thousandsல நீங்க ஸ்பெண்ட் பண்ணி போலாம். ஓகேவா? சோ அப்படி thousandsல நீங்க ஸ்பெண்ட் பண்றப்போ உங்ககிட்ட இருக்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க சேல் ஆகும். சோ சேல் வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்காக உங்களுக்கு அமேசான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டூல் கொடுத்திருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி என்னோட ஒபினியன் என்னன்னா, ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங்ல இ-காமர்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்காங்க. ஓகேங்களா? சோ பிகாஸ் அவங்க வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ குரு இருக்காரு இல்லையா, ஆஃப்லைன் செல்லர். அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட பிசினஸ் இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அந்த பிசினஸ் வந்து இப்போ இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அவரோட பக்கத்து ஸ்டேட்லயோ இல்ல டிஸ்ட்ரிக்ட்ல எதுலயே வேணா இருக்கலாம். சரிங்களா? அவர் வந்து ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பட் ஆனா அப்படி பண்றப்ப அவர் என்ன பண்ண முடியும்னா, அவரால வந்து ஒரு ஷாப் தான் ஓபன் பண்ண முடியும். ஓகேவா? அவரோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷாப் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் முடியும். அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 ஷாப் ஓபன் பண்ணலாம். ஆனா அப்படி ஓபன் பண்றப்ப அவரோட காஸ்ட் வந்து இன்னும் வந்து டபுள் ஆகும். கரெக்ட்டுங்களா? இன்னும் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இன்னொரு கடையை ஓபன் பண்றாரு, அப்ப இன்னும் வந்து அவருக்கு ரெண்ட் ஜாஸ்தி ஆகும். இதெல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணும். இங்க விஷ்ணு அவர் இப்ப தெளிவா என்ன பண்றாருன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப அமேசான்ல வந்து இந்தியாவில மட்டும் தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியுங்கிறது கிடையாது. நீங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து துபாயில, நீங்க யூஎஸ்ல கூட நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு பேர் தான் வந்து அமேசான் குளோபல் லிஸ்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சர்வீஸை யூஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் மொத்தமா நீங்க எடுத்து போயிட்டு நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நீங்க வச்சிரலாம். சோ அங்க இருந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க அமேசான் சேல் பண்ணிட்டே இருப்பாங்க. சேல் பண்ண உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துரும். சரிங்களா? இந்த சினாரியோல என்ன ஆகுதுன்னா, விஷ்ணு வந்து எந்த ஒரு ரெண்ட் வந்து பே பண்ண தேவையில்ல. பிகாஸ் வந்து அமேசான் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்குது. சரிங்களா? என்னோட கருத்து என்னன்னா, பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ல நீங்க ஆஃப்லைனோட ஆன்லைன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா? பிகாஸ் அவங்க வந்து குளோபலா வந்து நீங்க சேல் பண்ணிக்கலாம். எங்க ஒரு கடையுமே நீங்க ரெண்ட் எடுக்காம நீங்க வந்து குளோபலா நீங்க சேல் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக வந்து கம்பேரிட்டிவ்லி ஆன்லைனை கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு ஆஃப்லைன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ல. சரிங்களா? இப்ப 6th ஒன் பார்க்கலாம், மல்டி சேனல் செல்லிங். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு விஷ்ணு இருக்காரு இல்லையா, நம்ம ஆன்லைன் செல்லிங் பர்சன். ஓகேவா? அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை பிளிப்கார்ட், அமேசான், மீஷோ, ஷாப்பிஃபை, ஷாப் க்ளூஸ், இந்த மாதிரி ஜியோ மார்ட், இந்த மாதிரி நிறைய மல்டி சேனல்ல வந்து அவரோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்றாரு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகும்னா, இப்போ ஒரு சேனல்ல ஆர்டர் வரலினாலுமே இன்னொரு சேனல்ல உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகும். கஸ்டமர் ரீச் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும், பிராண்ட் வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகும். ஆஃப் கோர்ஸ் அந்த கஸ்டமர் ரீச் ஜாஸ்தியானா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? இப்ப குருவோட சினாரியோ வரும். அவரால வந்து மல்டி சேனல் வந்து கண்டிப்பா சேல் பண்ண முடியாது. ஏன்னா அவர் இருக்கிறது வந்து ஒரே கடை. சோ இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கடையை ஓபன் பண்ணாலுமே அவரோட அந்த கடையில மட்டும் தான் சேல் பண்ண முடியும். சரிங்களா? சோ கஸ்டமர் அவர்கிட்ட வந்து தான் வாங்கிட்டு போவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ அதனால கம்பேர் பண்றப்ப மல்டி சேனல் செல்லிங் பாத்தீங்கன்னா எதுல பெஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான் ஆக்சுவலா பெஸ்டா இருக்கு. ஓகே, என்னடா இவன் இ-காமர்ஸே பெருசா பேசுறான், ஆஃப்லைன் வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுறான் நீங்க நினைக்காதீங்க. ஓகே, ஆஃப்லைனை கம்பேர் பண்றப்ப ஆன்லைன்ல வந்து ஒரு சில நெகட்டிவிட்டி இருக்குதுங்க. சரிங்களா? சோ அதுல ஒன்று தான் இப்ப நான் சொல்ல போறேன், காம்படிஷன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, கஸ்டமர் ரீச்ல குருவோட ப்ராடக்ட் வந்து வித்தின் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும். மேபி அந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல அந்த ஒரு ஏரியாக்குள்ள தான் அவரோட ப்ராடக்ட். இங்க விஷ்ணுவோட சினாரியோல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஒரு ப்ராடக்ட்
பண்ணிட்டு காம்படிஷனே பாத்தீங்கன்னா ஒரு 5000-10,000 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த பெண்ணுக்கு வந்து காம்படிஷன் பாத்தீங்கன்னா இப்ப குருவோட சினேரியோல அந்த பெண்ணை வந்து அவரோட ஸ்டோர்ல வச்சு விற்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு 2-3 ஸ்டேஷனரி தான் இருக்கும். ஓகேங்களா? அவரோட தெருவுல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஷனரி இருக்கும். கஸ்டமர் வந்து ஏதோ ஸ்டேஷனரி தான் வந்து கண்டிப்பா வந்து பொருள் வாங்குவாங்க. கண்டிப்பா வந்து ஒரு 10 பேத்துல குருவோட கடைக்கு வந்து ஒரு 5 பேர் வந்து வாங்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இங்க விஷ்ணுவோட சினாரியோல அப்படி கிடையாதுங்க. ஓகேவா? இப்ப அதே பெண்ணை வந்து அவரு ஆன்லைன்ல சேல் பண்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 இல்ல ஒரு 2000 செல்லர்ஸ் வந்து ஆல்ரெடி அங்க இருப்பாங்க. ஓகேவா? அந்த 2000 செல்லர்ஸ் அவர் வந்து பீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கஸ்டமரால அந்த ப்ராடக்ட்டை அவர் வந்து வாங்க வைக்கணும். ஓகேவா? சோ இதுல வந்து மேஜரா என்ன வந்து ப்ளே பண்ணுதா, ஐ மீன் ஆன்லைன்ல உங்களோட ப்ராடக்ட்டோட போட்டோஸ், உங்களோட ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், உங்களோட ப்ராடக்ட்ஸோட புல்லட் பாயிண்ட்ஸ், மெயின் திங் உங்களோட ப்ராடக்ட்டோட பிரைஸ், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஆன்லைன்ல அந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் பை பண்ணுவாங்க. ஓகேவா? அதர்வைஸ் அந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கண்டிப்பா பையே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ நீங்க இந்த காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல ஒரு 10% தான், ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 80% காம்படிஷன் இருக்குங்க ஆன்லைன்ல. ஓகேவா? சோ இதுல நான் என்ன சொல்லுவேன்னா ஆன்லைனை கம்பேர் பண்றப்ப ஆஃப்லைன் தாங்க பெஸ்ட் காம்படிஷன்ல. ஓகேவா? இப்ப 8th ஒன் பார்க்கலாம், பிராண்ட் விசிபிலிட்டி. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப குரு, அதாவது ஆஃப்லைன் செல்லர். சரிங்களா? இப்ப அவரோட பிராண்ட் இருக்கு. பிராண்ட் நேம் இஸ் நத்திங் பட் அவரோட கடை நேம். ஓகேங்களா? அவர் என்ன நேம் சூஸ் பண்ணி அந்த நேம்ல இருந்து சேல் பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் வந்து பிராண்ட் நேம். சரிங்களா? சோ அந்த பிராண்ட் நேம் வந்து எத்தனை பேர் வந்து ரீச் ஆகுது, ஐ மீன் வந்து எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. சோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, கஸ்டமர் ரீச். சோ அந்த ஒரு 1000 பேர்ல வந்து 100, அதாவது அந்த 1000 பேர் வந்து அவரோட கடையை தாண்டி டெய்லி வந்து தாண்டி போவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. சோ அந்த 1000 பேருக்கு மட்டும் தான் ஆக்சுவலா வந்து அந்த பிராண்ட் நேம் வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ அந்த நேம் தெரிஞ்சுதான் வந்து கஸ்டமர் வந்து வாங்குறாங்க. பட் விஷ்ணு என்ன பண்றாருன்னா அவரோட பிராண்ட் நேம் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இன்டர்நெட்ல வந்து ஒரு 1 lakh வியூஸ் பாக்குறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அவரோட ப்ராடக்ட். சோ அப்ப என்ன மீனிங்னா 1 lakh பர்சனுக்கு வந்து அந்த பிராண்ட் நேம் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, 1 lakh பர்சனுக்கு வந்து அந்த பிராண்ட் நேம் தெரிஞ்சா சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்க. கம்பேரிட்டிவ்லி ஆஃப்லைனை கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு பிராண்ட் விசிபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். சரிங்களா? கஸ்டமர் ரீச், காஸ்ட் ஆஃப் செட்டப், அவைலபிலிட்டி, ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், மல்டி சேனல் செல்லிங், காம்படிஷன், பிராண்ட் விசிபிலிட்டி பாயிண்ட்ஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு 90% ஆன்லைன் பக்கம் தான் வந்து ஜாஸ்தியா பாசிட்டிவ்ஸ் இருக்கு. இந்த வீடியோல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சோ இப்போ நீங்க ஒரு 1 to 5 lakhs உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கு, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எய்தர் இப்போ வந்து ஆஃப்லைனாவே இருக்கட்டும், இப்போ ஆன்லைனாவே இருக்கட்டும், எதுலயே ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சப்போஸ் இப்போ நீங்க ஆஃப்லைன்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆஃப்லைன்லயே எனக்கு நல்லா சக்சஸ் ஆயிருச்சுன்னா நோ இஷ்யூ. இப்போ அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன்லயே எனக்கு ஃபுல்லா சக்சஸ் ஆயிருச்சுன்னா நோ இஷ்யூ. ஓகேங்களா? பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஆஃப்லைனா அந்த ப்ராடக்ட் நீங்க மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க ஆஃப்லைன்ல ப்ராடக்ட் நீங்க சேல் பண்றீங்க, சப்போஸ் அது எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க அதை வந்து ஆன்லைன்ல நீங்க சேல் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஐடியாவை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐடியாவே கிடைக்கும். நான் இப்ப லாஸ்ட் வீடியோல நான் கேட்டிருந்தேன் இல்லையா ஒரு क्वेश्चन, நான் வந்து மேனுஃபேக்சரரா ட்ரேடரான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 80% மேனுஃபேக்சரர், 20% வந்து ட்ரேடருங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குல்ல? நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். ஓகே, பை.